காய்ஸ், இப்போ நம்ம ஆட்டுக்கட் ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஹைடல் பார்க் போயிட்டு இருக்கோம். இந்த ஹைடல் பார்க் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, ஐயர் ஃப்ளைஓவர் நினைக்கிறேன், ஐயர் டேம். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டேம். அங்கே நம்ம போகலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த இடம் டைம் 1:30 ஆகிடுச்சு கரெக்டாக. இன்னும் நாங்கள் சாப்பிடல, பசிக்கல. ஸோ போகிற வழியில் எதனா ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்ணும். ஆனால் ஆட்டுக்கட் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மதிய லஞ்சு கபிக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, தர்ஷனுக்கு வேண்டாமா. அப்போ நாங்கள் மட்டும் ஜாலியாக சாப்பிட போகிறோம். ஜாலியாக சிக்கன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த பிளேஸுக்கு போனபோது அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருந்ததுங்க. மழையும் இல்லாமல் அந்த மழை வரத்துக்கான அறிகுறி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்து மேகெல்லாம் சூப்பராக இருந்தது. கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க. ஆக்சுவலாக இது வந்து ஹைடல் பார்க் கிடையாது. ஹைடல் பார்க் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் மாதிரி இருக்கும். இது வந்து அந்த இதுக்குள்ள கார் போகலாம். இல்லை வேணா நாங்கள். ஸோ இந்த டேம் உள்ள மட்டும் காரில் மட்டும் போகலாம், அதுக்கு அளவு உண்டு. இந்த வியூஸ் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, அதெல்லாம் இது சும்மா போயிட்டு வரலாம். இது வந்து ஹையர் டேம், ராமசாமி ஐயர் டேம். ஆக்சுவலாக எந்த ஒரு லொக்கேஷனுமே இல்லை. இது சும்மா நம்ம டேமுக்காக தான் வந்தோம். வருது, பைக் வருது இல்லை. இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாமாங்க டேமில்? உள்ளே போயிட்டான், இங்கே நிறுத்திட்டான். உள்ள கார், அந்த சைடு கார் போகுமா? ஏன்னாச்சு? நான் பின்னாடி கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாரு, எனக்கு ஸ்லோவாக போக சொன்னல. நான் இருக்கிற இதில் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுதான் ராமசாமி ஐயர் டேம். இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹைடல் பார்க்குக்கு கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த டேமுக்கு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். அந்த பேசேஜ் வழியாக நம்ம காரில் போகலாம். அந்த வியூ வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்து இந்த டேமை நம்ம பார்க்கலாம். அந்த வியூவே ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த டீ எஸ்டேட் இருக்குங்களா, அந்த டீ எஸ்டேட்டு மேலே இருக்கும். அந்த டீ எஸ்டேட்டோட பாட்டத்தில் இந்த ஒரு டேம் கட்டியிருப்பாங்க. அந்த தண்ணியோட ஃபோர்ஸும் சரி, தண்ணியோட அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அதுவும் அந்த வாட்டரோட அந்த ஃப்ளோவோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கம்மி பண்ணியிருக்கேன். இது தண்ணி கம்மியாக தான் இருக்குது இந்த டேமில், ஆனால் அதோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் அதில் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. நீங்கள் கட்டாயமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஹைடல் பார்க்கு நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஹைடல் பார்க் போடுறேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வழியாக காரில் போயிட்டு ரிட்டன் காரில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஆகும். இங்கே வர எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் எதனா வேணும்னா கேட்பாங்க. அவங்க புரோக்கர் மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரூம் எதனா வேணும்னா நம்ம அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரீ பிளான்டு ரூம் புக் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணால் ரூம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த பிளேஸுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க, ஃப்ரீ தான். அதேமாதிரி கார் பார்க்கிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அலாட்டட் கார் பார்க்கிங்கே கிடையாது. நம்ம கார் ஒரு ஓரமாக விட்டுட்டு இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 15 to 30 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதில் கார் பார்க்கிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் மூணார் போனீங்கன்னா கட்டாயமாக இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.